வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன. வெள்ளை மாளிகையில் இருந்து உலக நாடுகளின் மீது தான் அதிரடியாக தொடுத்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் எனப்படும் வரிப்போரின் விளைவுகள் அமெரிக்காவையும் பூமராங் தடியாக தாக்கும் என்ற எச்சரிக்கைகள் தீவிரமாக வெளிப்பட்ட நிலையில் இந்த வரிப்போரில் ஒரு புதிய திடீர் யூ வடிவ திருப்பத்தை 2.0 டொனால்ட் ட்ரம்ப் வோல்தபாஸ் நகர்வாக எடுத்துள்ளார். ட்ரம்ப் எறிந்த இந்த பூமராங் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை அடிக்கும் என்ற எச்சரிக்கைகள் வெளிவந்த நிலையில் சனம்வாதம் சனம்பித்தம் 2.0 ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்ததும் இன்று காலையே ஆசிய பசிபிக் பங்குச்சந்தைகள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தன. வோல்தபாஸ் எனப்படும் பிரெஞ்சு அரசியல் கலைச்சொல் குறிப்பிடுவது போல டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்திலும் ஒரு முகமூடி மாற்ற நகர்வை யுவடிவ திருப்பமாக வெளிப்படுத்தினார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த வோல்தபாஸ் முடிவின் அடிப்படையில் சீனாவை தவிர இலங்கை உட்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்காவின் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் என்ற வரி அறவீட்டு திட்டம் 3 மாத காலத்துக்கு, அதாவது 90 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் 2.0 ட்ரம்ப் இவ்வாறாக நேரத்துக்கு ஒரு நகர்வையும் நேரத்துக்கு ஒரு செய்தியையும் சொல்லி உலகுடன் விளையாடும் இந்த சனம்வாதம் சனம்பித்த நிலை கண்டு வெள்ளை மாளிகை ஒரு பைத்தியக்கார விடுதியாக மாறிவிட்டதாக சில ஊடகர்களின் கராரான விமர்சனங்களும் இன்று வெளிப்பட்டன. இது இவ்வாறு ட்ரம்பின் இந்த முடிவு தற்போதைய நிலையில் ஸ்ரீலங்கா உட்பட்ட நாடுகளுக்கு ஆக குறைந்தது 90 நாட்களுக்கு தற்காலிகமான ஆறுதலை வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த 3 மாத காலத்துக்கு பின்னர் ஒருவேளை வேதாளம் மீண்டும் மரத்தில் ஏறக்கூடிய நிலை இருப்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது. ஏனெனில் இந்த 90 நாட்களுக்கு பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தனது பரஸ்பர வரி என்ற ஆயுதத்தை கையில் எடுப்பாரோ அல்லது இலங்கை உட்பட பல நாடுகள் தனது நாட்டுடன் தனித்தனி டீல்கள் போடும் நிலைமையை உருவாக்கி கொள்கின்றாரோ தெரியாது. ஆகமொத்தம் சீனாவை தவிர உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இந்த வரி இடைநிறுத்தப்படுவதாக ட்ரம்ப் எடுத்த முடிவானது ஒருபோதும் தனது வரி அதிகரிப்பு நிலையில் பின்னகர்வை எடுக்கப் போவதில்லை என குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்பின் சொல்லுக்கும் ட்ரம்பின் சொல்லை நம்பி தத்தமது தரப்பிலும் சூளுரைகளை விடுத்து கொண்ட அவரது முக்கிய அதிகாரிகளுக்கும் இது ஒரு பின்னடைவாக மாறியுள்ளதான விமர்சனங்களும் எழுத்தான் செய்கின்றன. என்றாலும் மறுபுறத்தை இவ்வாறான அதிரடியான முடிவுகளை அறிவித்து உலகில் பதற்றத்தை ஏற்படுத்தி நாடுகளை தனக்குரிய வகையில் டீல்களை செய்ய வைக்கும் வகையில் ட்ரம்பின் மாஸ்டர் பிளான் திட்டத்தின் அடிப்படையில் இந்த 3 மாத கால இடைநிறுத்தம் வந்ததாக சொல்லிக் கொள்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதேபோல மறுபுறத்தே தனது வரி உயர்வு நகர்வுகளால் உலக சந்தையில் உருவாக்கிய பெருந்தாக்கங்கள் இறுதியில் தனது நாட்டின் காலடிக்கே வந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட ட்ரம்ப் அவசரமாக இந்த 3 மாத கால இடைநிறுத்தத்தை விதிக்க முடிவு எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விடயத்தை ட்ரம்பும் தனது வாயால் நேற்றே ஒப்புக்கொண்டுள்ளார். குறிப்பாக அமெரிக்க திரைசேரியின் உயர் முகங்கள் வெளியிட்ட இந்த எச்சரிக்கையின் பின்னர் நேற்று முன்தினம் வரை தனது வரி கொள்கைகள் ஒருபோதும் மாறாது என சூளுரைத்த அதே ட்ரம்ப் திடீரென தனது முடிவை மாற்றி இந்த பின்வாங்கலை எடுத்துள்ளார். இப்போது தொழில்நுட்ப ரீதியாக சீனாவை தவிர ஏனைய நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் தமது ஏற்றுமதி பொருட்களுக்கு 10% வரியை மட்டுமே செலுத்த வேண்டும். இந்த நகரவானது கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்னர் 44% அமெரிக்க வரியை எதிர்கொண்ட இலங்கைக்கும் ஒரு தற்காலிக ஆறுதலாக வந்துள்ளது. எனினும் ட்ரம்ப் இவ்வாறு ஒரு சடிதியான திருப்பத்தை எடுப்பார் என்பதை அறியாத ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ஏகேடிஆர் தனது நாட்டின் ஏற்றுமதியில் 25% செல்லும் அமெரிக்காவில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரியின் தாக்கம் குறித்து விவாதித்துக் கொள்ள இன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்ததால் அதனை நடத்த வேண்டிய நிலைமை ஏகேடிஆருக்கு இருந்தது. இந்த அனைத்து கட்சி அமர்வு இடம்பெறுவதற்கு முன்னர் ஏகேடிஆரின் திசைகாட்டிக்கு பெரும்பான்மை பலம் உள்ள ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் ஏகேடிஆரின் அரசியல் எதிராளிகளில் ஒருவராக கருதப்படும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய
பட்டலந்த குரூரங்கள் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தை நடத்தி கொண்டது. இந்த விவாதத்தை நடத்திய ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர நாடாளுமன்ற அரங்கம் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்துக்குரிய விடுமுறையை வழங்கி அடுத்த நாடாளுமன்ற அமர்வு அடுத்த மாதம் 8ஆம் தேதி இடம்பெறும் எனவும் அறிவித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்க வரிகளுக்காக இன்று முற்பகல் தனது செயலகத்தில் அனைத்து கட்சி தலைவர்களையும் ஏகேடிஆர் சந்தித்துக் கொண்ட போது இப்போதைய நிலையில் இலங்கை தனது அமெரிக்காவை நோக்கிய ஏற்றுமதிகளுக்கு ட்ரம்ப் அனைத்து நாடுகளுக்கும் விதித்த 10% என்ற அடிப்படை வரியை மட்டுமே எதிர்நோக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் ட்ரம்ப் இலங்கைக்கும் ஒரு ஆறுதலை வழங்கியுள்ளார். ட்ரம்ப் இவ்வாறாக எதிர்வரும் 90 நாட்களுக்கு கொழும்பு அதிகார மையத்துக்கு ஒரு தற்காலிக ஆறுதலை வழங்கிக் கொள்ள அதே கொழும்பில் 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து வறுத்து எடுக்கப்படும் பிள்ளையானாகிய சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு இந்த முறை வளமையாக கொழும்பு அதிகார மையங்களிலிருந்து கிட்டிக்கொள்ளும் இறுதி நேர ஆதரவு கிட்டிக்கொள்ளுமோ தெரியாது. ஒரு காலத்தில் தமிழர் தாயகத்தின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் முன்னணியில் இருந்த விடுதலை புலிகள் அமைப்பில் ஒரு போராளியாக இருந்து பின்னர் அந்த அமைப்பையே கொழும்பு அதிகார மையத்தின் சூழ்ச்சிகளுக்காக பிளந்து சில சதிகளை செய்து அதற்கு ஈடாக சில சில்லறை அரசியல் காசுகளை பெற்று முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் என்ற அடையாளங்களுடன் இருந்த பிள்ளையான் தான் தற்போது ஏகேடிஆர் அரசாங்கத்தில் விசாரணைகளை எதிர்கொள்கிறார். சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகிய பிள்ளையானை பொறுத்தவரை அவரிடம் பல பச்சை குருதி படுகொலைகளுக்குரிய கரைகள் இருப்பது வெளிப்படையானது. அந்த வகையில் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் தனது சகபாடியான கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதருடன் அவர் ஒரு அரசியல் கூட்டணியை செய்து தேர்தலுக்கும் தயாராகியுள்ள நிலையில் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை பணியகத்துக்கு குடிசார் ஆடைகளில் சென்ற ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அங்கு வைத்தே பிள்ளையானை தூக்கினர். அதுவும் தனது சகபாடி கருணாவுடன் இணைந்து மேற்குலக ஊடகம் ஒன்றின் தமிழ் பிரிவுக்கு செவி வழங்கிய சொற்ப நாட்களில் இந்த கைது நகர்வு இடம்பெற்றுள்ளது. கருணாவும் பிள்ளையானும் இணைந்து வழங்கிய இந்த செவியில் விடுதலை புலிகள் அமைப்பை தாம் இருவருமே கரங்கோத்து பிளந்து நின்றதாகவும் இந்த பிளவு நிலையில் கருணா தன்னோடு தோளோடு தோள் நின்றதாக பிள்ளையானும் பிள்ளையான் தன்னோடு தோளோடு தோள் நின்றதாக கருணாவும் சொல்லிக் கொண்டார்கள். விடுதலை புலிகள் அமைப்பை பிளந்த பின்னர் ஏற்பட்ட அதிர்வுகளால் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் தொப்பிக்கல காட்டிலிருந்து இறுதியாக தாம் இருவரும் ஒன்றாக வெளியேறியதாகவும் தாம் இருவரும் ஒரே வாகனத்தில் கொழும்புக்கு பயணித்ததாகவும் அப்போது தமக்குரிய பாதுகாப்புக்காக ரணில் விக்ரமசிங்கவின் ஆசீர்வாதத்துடன் அலி சாகிர் மௌலானாவும் இருந்ததாகவும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவு மற்றும் அனுமதியுடன் தாங்கள் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கருணா மீண்டும் ஒருமுறை அரைத்த மாவை இந்த செவ்வியில் அரைத்துக் கொண்ட போது கொழும்பின் பழைய சூழ்ச்சிகள் கருணாவில் வாயிலிருந்து மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தப்பட்டன. இந்த பின்னணியில் நேற்று முன்தினம் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவரை கைது செய்தமைக்குரிய காரணங்களை ஸ்ரீலங்காவின் புலனாய்வு அதிகாரிகள் கூறாமல் விட்டாலும் தற்போது அவர் மீது 2006ஆம் ஆண்டில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்டமை என்ற ஐஸ்பர்க் எனப்படும் பனிப்பாறை முனையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் பழைய கொழும்பு அதிகார மையத்தில் இவ்வாறான விசாரணைகள் மூலம் சில அரசியல் ஆதாயங்கள் சில கமுக்கங்கள் நகர்த்தப்படும் நிலையில் அவ்வாறான அரசியல் ஆதாயங்கள் மற்றும் கமுக்கங்கள் இல்லாமல் உண்மையில் ஏகேடிஆர் தரப்பு பிள்ளையானிடம் இந்த விசாரணைகளை மேற்கொள்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். ஒருவேளை அவ்வாறாக ஏகேடிஆர் தரப்பு விசாரணைகளை மேற்கொண்டால் பிள்ளையானை சுற்றி இருக்கும் சில பச்சை குருதி படுகொலைகளின் விவரங்கள் தெரியவரும் என்பதும் நிதர்சனமானது. ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் உட்பட்ட ஈழத்தமிழர்கள் மீதான பெரு உதரப்பலிக்கு எந்த வகையிலும் பொறுப்பேற்க தயாராக இல்லை என்பது வெளிப்படையானது. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்னரே அனுரகுமார திசாநாயக்கா தமிழர்களின் உதிரப்பலியை மையப்படுத்தி எந்த ஒரு இராணுவ முகமும் விசாரணை செய்யப்படாது என்ற விடயத்தை மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார். எனினும் அதே ஏகேடிஆர் தரப்பு இலங்கை தீவில் சில வழக்குகள் மீண்டும் திறக்கப்படும் என்ற கதையை தமது தேர்தல் பரப்புரைகளில் கூறியிருந்தது. அவ்வாறாக கூறப்பட்ட வழக்குகளில் சில வழக்குகள் பிரபலமானவை. அந்த வகையில் 2006இல் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவீந்திரநாத் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கும் 2015இல் ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கியில் இடம்பெற்ற ரணிலின் ஆட்சிக்கால பெரும் பிணை பத்திர மோசடி வழக்கும்
2019 இலங்கை தீவில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்ற நாசகார தாக்குதல் குறித்த வழக்கும், 2005 இலங்கை தீவின் பிரபலமான ஊடகரான தராக்கி சிவராம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கும், 2011 அரசியல் ஆர்வலர்களான லலித்குமார் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கும், 2022 தொழிலதிபர் தினேஷ் ஷாப்டரின் தற்கொலை என கூறப்படும் அவரது மரணம் தொடர்பான வழக்கும் இருந்தது. இதற்கும் அப்பால் 2023 ஸ்ரீலங்காவின் அப்போதைய காவல்துறை மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோனின் உத்தரவில் வெலிகம W15 விடுதியை மையப்படுத்தி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் வழக்குகளும் இருந்தன. அந்த வகையில் ஈழத்தமிழர்கள் மீதான பெரு உதரப்படிக்கு எந்த வகையிலும் பொறுப்பேற்க தயாராகவோ இல்லையென்றால் அதனை மையப்படுத்தி முன்னாள் இந்நாள் படைய முகங்களையோ விசாரணை செய்ய தயாராக இல்லாத ஏகேடியா தரப்பு சில வழக்குகளை மட்டும் கையாள தலைப்படுவதன் அடிப்படையில் பிள்ளையானும் தூக்கப்பட்டிருக்கலாம். பிள்ளையானை பொறுத்தவரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராசிங்கத்தின் பச்சைக்குருதி படுகொலை, 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உட்பட்ட சம்பவங்களுடன் அவருக்கும் தொடர்பு உள்ளதான குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் ஜோசப் பர்ராசிங்கத்தின் படுகொலையில் ஏற்கனவே சந்தேகத்தின் பேரில் தான் சிறை வைக்கப்பட்ட வேளையில்தான் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இலங்கையில் நடத்தப்பட்டதாக கூறிக்கொள்ளும் பிள்ளையான் தான் சிறையில் இருந்தபோது எவ்வாறு இந்த தாக்குதலின் திட்டமிடலில் பங்களிக்க முடியும் என தர்க்க ரீதியாக சொல்லிக் கொள்வதாகவும் நினைத்துக் கொள்ளக்கூடும். அத்துடன் ஜோசப் பர்ராசிங்கத்தின் கொலை வழக்கிலிருந்து ஸ்ரீலங்காவின் நீதிமன்றமே தன்னை விடுவித்ததாகவும் அவர் சொல்லிக் கொள்ளக்கூடும். ஆனால் அவர் குறிப்பிடும் இந்த இரண்டு காரணங்களும் ஒருபோதும் வலுவானவையே அல்ல. ஏனென்றால் இலங்கையில் சமகால பாதாள உலகின் முக்கிய குற்றவாளிகள் கூட தமது சிறை கூண்டுகளில் இருந்தபடிதான் வெளியில் உள்ள தமது வலையமைப்பை இயக்குவதை அரசாங்கமே பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பாதுகாப்புத்துறையின் உயர் முகங்களே இதனை ஒத்துக்கொள்கின்றன. இவ்வாறான ஒரு நிலையில் தான் சிறையில் இருந்த போதும் ராஜபக்ஷ ஆதரவு புலனாய்வு முகங்கள் தன்னிடம் உதவியை பெற்று சில காரியங்களை நகர்த்துவது ஒன்றும் பெரும் சிரமமான விடயம் இல்லை என்பதையும் பிள்ளையான் உணர வேண்டும். ஆகையால் தான் உள்ளே இருந்தபோது ஈஸ்டர் தாக்குதல்கள் இடம்பெற்றதால் தனக்கு அதில் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, தொடர்பும் இல்லை என பிள்ளையான் லேசாக கடந்து செல்ல முடியாது. அதேபோல ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை வழக்கிலிருந்து நீதிமன்றம் தன்னை விடுவித்துக் கொண்டதால் தான் குற்றமற்றவர் என பிள்ளையான் சொல்லிக் கொள்வதும் ஏற்புடையதும் அல்ல. ஏனென்றால் ராஜபக்ஷ அதிகார மைய காலம் ஸ்ரீலங்கா நீதித்துறையை எவ்வாறு கையாண்டது என்பது குறித்தும் அப்பாவி தமிழ் மக்களை கொலை செய்ததான குற்றச்சாட்டில் நீதிமன்றமே சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களை கோட்டாபாய ராஜபக்ஷ விடுவித்துக் கொண்ட நகர்வுகளும் மறைக்கக்கூடிய நகர்வுகள் அல்ல. இவ்வாறான ஒரு பின்னணியில் 2006 டிசம்பர் 15 கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான ரவீந்திரநாத் கொழும்பு 7 உள்ள ஸ்ரீலங்காவின் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் வைத்து கடத்தப்பட்ட சம்பவத்தில் பிள்ளையான் குறிவைக்கப்பட்ட போதிலும் ஸ்ரீலங்காவின் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் கருணா மற்றும் பிள்ளையானின் ஆயுதக்குழுவை அன்றைய நாட்களில் இயக்கிய ஸ்ரீலங்கா படைத்துறைக்கும் அதன் புலனாய்வுத்துறை தளத்துக்கும் முக்கியமான பொறுப்பு உள்ளதென்ற விடயத்தை ஏகேடிஆர் தரப்பும் தட்டி கழித்து விட முடியாது. இதன் அடிப்படையில் இப்போது தேள் கொட்டிய நிலையில் உள்ள பிள்ளையான் முன்னரங்குக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். பேராசிரியர் ரவீந்திரநாத் இலங்கை அறிவியல் முன்னேற்ற சங்கத்தின் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக தனது கொழும்பு வதிவிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற போது கடத்தி செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட காலத்திற்கு முன்னர் அவரை மையப்படுத்தி கருணா மற்றும் பிள்ளையானின் ஆயுத குழுக்களின் அச்சுறுத்தல் இருந்தமை வெளிப்படையானது. ரவீந்திரநாத் கொழும்பில் கடத்தப்பட்டு காணாமல் போவதற்கு 2 மாத காலத்துக்கு முன்னர், அதாவது 2006 செப்டம்பர் 20 அன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி கலாநிதி பாலசுகுமார் கடத்தி செல்லப்பட்டிருந்தார். அவ்வாறாக அன்று அவரை கடத்திய கருணாவின் ஆயுதக்குழு கலை பீடாதிபதி பாலசுகுமார் விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் ரவீந்திரநாத் தனது துணைவேந்தர் பதவியை உடனடியாக துறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. கருணாவின் ஆயுதக்குழு முன்வைத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ரவீந்திரநாத் தனது பதவி விலகல் கடிதத்தை பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். இதன் பின்னர் பாலசுகுமார் விடுவிக்கப்பட்டார். ஆனால் கிழக்கு பல்கலைக்கழகம் ரவீந்திரநாத்தின் பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து பணிபுரிவது தனக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொழும்பு வதிவிடத்திலிருந்து தனது கடமைகளை செய்த நிலையில்தான் 2006 டிசம்பர் 15 அவர் கொழும்பில், அதுவும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு வலயத்துக்குள் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். இந்த நிலையில் தர்க்க ரீதியாக நோக்கினால்
கிழக்கு பல்கலைக்கழக கலை பீடாதிபதியை முதலில் கடத்தி ரவீந்திரநாத் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை தமது பணைய கோரிக்கையாக முன்வைத்த அதே ஆயுதக்குழுதான் ரவீந்திரநாத்தையும் கடத்தி காணாமல் ஆக்கியது என்பது வெளிப்படையான ஒரு விடயம். இவ்வாறான பின்னணியில் கருணாவுடன் கைகோர்த்த ஒரு பங்காளி என்ற அடிப்படையிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் கைகோர்த்த ஒரு பங்காளி என்ற அடிப்படையிலும் பிள்ளையான் இப்போது மீண்டும் ஒரு முறை வளையம் கட்டப்படுகின்றார். எனினும் ஏகேடிஆர் தரப்பு பிள்ளையானை வளையம் கட்டிய இந்த நகர்வுக்கு பின்னால் சில தந்திரங்கள் குறித்த கரிசனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஏனெனில் பிள்ளையான் போன்ற சில நாசகார முகங்களை ஏகேடிஆர் தரப்பு உரசிக்கொண்டாலும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான பெரு உதிரப்பலிக்கு எந்த வகையிலும் தனது படைய முகங்களை அது பொறுப்பேற்க வைக்க தயாராக இல்லை என்பதுதான் இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய முக்கிய விடயமாகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.